வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது அரசியல் அமைப்பிற்கு அப்பாலான அரசியல் தீர்வு ஒன்றிற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக ஜனாதிபதி இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபேறு மீளாய்விற்காக 50,000க்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம். உயர்கல்வி தொடர்பிலான புதிய சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வு தொடர்பான செயற்பாடுகளின் போது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னிடம் உறுதியளித்ததாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவிக்கின்றார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸை இன்று முற்பகல் சந்தித்ததை தொடர்ந்து இருநாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். India is committed to the unity, sovereignty. இலங்கையின் இறைமை, ஒருமைப்பாடு மற்றும் ஐக்கியம் ஆகிய விடயங்களில் இந்தியா அர்ப்பணிப்பு அது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜனாதிபதிக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்திய பிரதிநிதிகள் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். ஜனாதிபதியை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்று முற்பகல் பிரதமர் DM ஜெயரத்னவையும் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்நியோன்ய தொடர்பினை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிலவுவதாக இந்த சந்திப்பின் போது SM கிருஷ்ணா குறிப்பிட்டதாக பிரதமர் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. மேலும் நாட்டின் அபிவிருத்திக்காக இந்தியா வழங்கியுள்ள பங்களிப்பிற்கு பிரதமர் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. குறிப்பாக 40,000 வீடுகளை அமைப்பதற்கான உடன்படிக்கை ஒன்றிலும் இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் கைச்சாத்திட்டனர். வடக்கு ரயில் மார்க்கத்தை அபிவிருத்தி செய்தல் மற்றும் விவசாய துறையினை மேம்படுத்துதல், தகவல் தொழில்நுட்ப துறையினை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் தம்புள்ளையில் மேற்கொள்ளப்பட உள்ள நீர்ப்பாசன செயற்திட்டம் உள்ளிட்ட 4 உடன்படிக்கைகள் இதன் போது கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா நேற்று மாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். அங்கேயும் www இல்ல, இங்கேயும் www இல்ல, www எங்கேயும் இல்ல, எல்லா இடத்துலயும் சிக்னல் குறைவு. என்ன செய்ய போறீங்க? இப்படியே www-க்காக எத்தனை இடம் தான் மாறுவீங்க? சோ நான் என்ன சொல்றேன்னா, SLT பிராட்பேண்டுக்கு அந்த இடம் இந்த இடம் இல்லாம எந்த இடத்துலயும் நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி www. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தயாராவதாக தெரிவித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டது. இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட விதம் தொடர்பாக தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.
பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று நாவல திறந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தீய சக்திகளை செயலிழக்க வைக்கும் நோக்கில் திருஷ்டி அளிக்கும் நிகழ்வு ஒன்றும் இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து சந்திகளிலும் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது நாட்டிற்கு சிறந்ததல்ல. கடை தெருக்கள் தோறும் கல்வியை ஏலத்தில் விட வேண்டாம் என நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம். சரியான கொள்கை ஒன்று இல்லாமல் அனைத்து சந்திகளிலும் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்க முடியாது. இதேவேளை பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் இன்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அரசாங்கம் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாக தெரிவித்து பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கல்வி தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கின்ற போது விரிவுரையாளர்களையும் அதுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதனை நாம் தெளிவாக கூறியுள்ளோம். இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்ட விதம் தொடர்பாக நாம் எமது எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். அத்துடன் இந்த சட்டம் மூலம் காரணமாக அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் நாம் கூறியுள்ளோம். இதன் காரணமாக துணைவேந்தர்களுக்கும் செனட் சபைக்கும் இருக்கும் அதிகாரங்களை வேறு தரப்பினருக்கு வழங்க முயற்சி செய்கின்றனர். இதேவேளை சப்ரகம்போ பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களும் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக பிரதம மாணவ ஆலோசகர் கலாநிதி சஞ்சீவ பிரசாத் ஜாவிரவின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களும் இன்று பலாங்கொட மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். அவர்கள் தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை தனியார் பல்கலைக்கழக சட்டம் தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் மாணவர் அமைப்புகள் தமது நிலைப்பாடுகளை தெரிவித்தன. பணத்திற்கு பட்டம் வழங்கும் நிலையில் 71 நிறுவனங்கள் இலங்கையில் உள்ளன. ஒரு நிறுவனம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் முகவரியில் நடத்தப்படுகின்றது. தூங்கும் அறைகளை போன்ற சிறிய இடங்களில் கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கின்றனர். இவ்வாறு இலங்கையில் உள்ள 71 நிறுவனங்களும் உரிய நியமங்களுக்கு உட்பட்டவை அல்ல. இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு இடமளிக்க முடியாது. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக உயிரை தியாகம் செய்தேனும் போராடுவோம். எமது இளைஞர் சமூகத்தை சிரமத்திற்கு உட்படுத்துவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். எமது நாட்டின் புத்திஜீவிகளான பல்கலைக்கழக மாணவ சமூகத்தை இல்லாமல் செய்யவே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை இன்னும் ரத்து செய்யவில்லை. அவர்களின் திட்டம் தொடர்ந்தும் உள்ளது. எதிர்ப்பலைகளை தற்காலிகமாக நிறுத்த முயற்சிக்கின்றனர். அதற்காகவே சட்டத்தை கொண்டு வரப் போவதில்லை என மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றுகின்றனர். மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த பின்னர் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயன்றால் இந்த நாட்டின் பல்கலைக்கழக சமூகம் ஒன்று இல்லாது போகும். அது மிகவும் அபாயகரமான நிலையாகும். அரசாங்கத்தின் அடக்குமுறை காரணமாக 142 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமது பட்டப்படிப்பினை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வகுப்பு தடை, பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்களை விலக்குதல் மற்றும் மாணவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தலின் ஊடாக அரசாங்கம் மாணவர்களின் உரிமைகளை பறித்துள்ளதாக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சஞ்சீவ பண்டார கூறுகின்றார். மாணவர்களுக்கு எதிராக செயற்பட அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையிலான காலப்பகுதியில் 58 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் 73 மாணவர்களின் மாணவ அங்கீகாரம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 11 பிக்குகளை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கூறினார். மேலும் 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல மாணவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் தமது உரிமைகளுக்காக போராட்டங்களை மேற்கொள்ளும் போது அதற்கான தீர்வை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அடக்குமுறையை பயன்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒழுக்காற்று விசாரணைகள் இன்றியே மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். எனினும் பல்கலைக்கழகங்களிலிருந்து 1000 மாணவர்களை வெளியேற்றியேனும் அங்கு கல்வி நடவடிக்கைகளுக்கு ஏற்ற சூழலை நிர்மாணிப்பதாக உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க சுட்டிக்காட்டுகின்றார். பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T-Sips. ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால்.
உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் ஏற்பட்ட குளறுபடிகளை ஆராய்வதற்கென நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் உள்ள சிபார்சுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை வழங்கியுள்ளார். இதன்படி கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு இந்த பணிப்புரை வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்ட குளறுபடிகளை குறுகிய காலத்தினுள் சீர் செய்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த விசாரணைகளின் போது Z புள்ளிகளை கணிப்பிட்ட விதம் தொடர்பில் நிபுணர் குழு அவதானம் செலுத்தவில்லை என குழுவின் தலைவரும் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் செயலாளருமான தாரா விஜயதிலக நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த முறை Z புள்ளி கணிப்பீட்டின் போது தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளதாக உயர்தர பெறுபவர்களுக்கான Z புள்ளிகளை கணிப்பிடும் விதத்தினை நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் R.O. தட்டில் தெரிவிக்கிறார். பேராசிரியர் தட்டில் சுட்டிக்காட்டிய தவறுகளை ஏற்றுக்கொள்வதனை தவிர்த்து அவரின் உயிருக்கு இன்று அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. අපි තාම අවධාරණයෙන් ප්‍රකාශ කරනවා මහාචාර්ය තටිල් பேராசிரியர் தட்டிலின் உயிருக்கு அச்சுறுத்தலோ அல்லது அவரது நட்பெயருக்கு களங்கமோ ஏற்படுமா என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையாக அதனை கண்டிக்கும். எதிர்காலத்தில் ஏற்படும் நிலைமை தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பின்வாங்க போவது இல்லை என்பதனை கூறிக்கொள்கின்றேன். අවශ්‍ය අවස්ථාවේදී නිසි ක්‍රියාමාර්ග ගැනීමටත් විශ්වවිද්‍යාල ආචාර්ය සමිති සම්මේලනය පසුබට නොවන බව මම ප්‍රකාශ කරනවා. இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்காக விண்ணப்பிக்கும் திகதி இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. பரீட்சை பெறுபேறு மீளாய்வு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்தார். பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T-Sips, ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். அனைத்து மாவட்டங்களுக்கும் 3 மேலதிக மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு அரச நிர்வாக அமைச்சு தீர்மானித்துள்ளது. பிரதேசத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறு அதிகாரிகள் நியமிக்கப்படுவதன் ஊடாக பிரதேச செயலாளர்களின் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சில மாவட்டங்களில் மேலதிக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. படத்தெளிவு அனுபவியுங்கள். அறிமுகமாகிறது சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள். சந்தையில் மிகச்சிறந்த விலை. செய்திகள் தொடர்கின்றன. தாமரை கோபுரத்தின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கோபுரம் தெற்காசியாவின் பாரிய தொலைத்தொடர்பு கோபுரமாக அமையவுள்ளது. இந்த கோபுரத்தின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா ஜனாதிபதி தலைமையில் இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரதான அனுசரணை சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள். சந்தையில் மிகச்சிறந்த விலை. அமெரிக்கா ஈரானுக்கு விதித்துள்ள பொருளாதார தடையினால் நாட்டின் மசகு எண்ணெய் இறக்குமதிக்கு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரும் என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன்படி ஓமான், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவினால் ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையினால் அந்நாட்டிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு கூறியுள்ளது. அந்த காலப்பகுதிக்குள் எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டிற்கு தேவையான எண்ணெய் இறக்குமதி தொடர்பில் எவ்வித அழுத்தங்களும் விடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
அனுசரணை. சிங்க ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களின் பெயர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி ரத்மலானை ஸ்டைன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்வின் போது அறிவிக்கப்பட்டன. அமைதியாய் தொண்டாற்றியவர்களின் வாழ்வில் விளக்கேற்றல் எனும் துணைப்பொருளின் கீழ் தன்னலம் கருதாத சேவையினால் சமூகத்தின் இன்னல்களை களைந்த தன்னார்வ தொண்டர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர். விருதின் வெற்றியாளர்கள் இம்மாதம் 21ஆம் தேதி ஸ்டைன் கலையரங்கில் நடைபெற உள்ள நிகழ்வின் போது அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஒருங்கிணைப்பாளர் செலிங்கோ இன்சூரன்ஸ் ஆன் தி ஸ்பாட் லோகேட்டம எக்காய். விருதுக்கான இறுதிப் பட்டியலுக்காக பிரேரிக்கப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களில் ஹீன் பண்டா எட்டியாராட்சியும் அடங்குகிறார். உளவை ஜீவனோபாயமாக கொண்ட ஹீன் பண்டா கொத்மல்புர கிராம மக்களின் அடிப்படை மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியை ஆற்றி வருகிறார். தன்னலம் கருதாத மகோன்னத சேவையாளராக திகழும் ஹீன் பண்டா நோயுற்றோர் தேக சுகம் பெறும் வரை பொறுமையுடன் அவர்களை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வருகிறார். மனித குலத்தை தழைக்க வைக்கும் ஹீன் பண்டாவின் அபரிமிதமான சேவைக்கான அங்கீகாரமாக விருதுக்கான இறுதிப் பட்டியலுக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டார். ஹீன் பண்டா எனும் மகோன்னத சேவையாளர் தொடர்பான தகவல்களை சிரசு டிவியின் இரவு 10 மணி பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து எதிர்பாருங்கள்.